தேனி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வைகை, கொட்டக்குடி, சுருளியாறு ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. சின்ன சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அங்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கனமழை காரணமாக உத்தமபாளையம் தாலுகா மேகமலை செல்லும் மலைச்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வாகனங்கள் தென்பழனியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் விழுந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த சிறு சிறு பாறைகளை சம்பந்தப்பட்ட துறை ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே அம்பேத்கர் காலனியில் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த மழைநீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை ஊழியர்கள் விரைந்து சென்று கால்வாயை தோண்டி அகலப்படுத்தியதை அடுத்து தண்ணீர் வடிய தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக பெரிய புளியம்பட்டி, விருதுநகர் ரோடு, லீலாவதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. அருப்புக்கோட்டை ராமசாமிபுரம் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டனர். சாத்தூர் பகுதிகளில் கனமழை காரணமாக ஏராளமான நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் வெம்பக்கோட்டை, கோல்வார்பட்டி, இருக்கன்குடி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் பாதுகாப்பிற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வெம்பங்கோட்டை வைப்பாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பழனி அருகே உள்ள பாலாறு, பொருந்தலாறு அணை, குதிரையாறு அணை, வரதமா நதி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை சார்பாக 2ஆம் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பேத்துப்பாறை வயல் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றை கடக்க முடியாமல் விவசாயிகள் தவித்த நிலையில் கோம்பை பகுதியில் வெள்ளம் காரணமாக ஆற்று தரைப்பாலம் மூழ்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை அடைந்தனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் 3 தினங்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்தன. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.